இந்த பொண்ணு திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த பேய் அவளுடைய முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுது. அவ மறுபடியும் அதை பார்த்து பயப்படுறா. இந்த சத்தம் கேட்டு உடனே அவங்க அப்பா ஓடி வராரு. அவர்கிட்ட நான் ஒரு பேயை பார்த்தேன்னு சொல்றா. அவரும் கப்போர்டுடைய டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலயும் அந்த பேய் வருது. வந்து அவ பயத்துல கத்த போறான்னு சொல்லிட்டு அவ வாயை மூடிக்குது. அதுக்கப்புறம் அவளுக்காக உட்கார்றதுக்கு சேர்லாம் எடுத்து போட்டுட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுது. இப்பதான் அவளுக்கு அந்த பேய் மேல இருக்கிற பயமே போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு புது ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றா. அங்க அவளுடைய நேமை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அவளை பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. அதனால அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா எல்லா பசங்களுடைய பெஞ்சுக்கு அடியிலையும் போய் எல்லார் கால்ல இருக்கிற ஷூவோட 2 லேசையும் ஒன்னா சேர்த்து கட்டி விட்டுருது. கடைசியில கிளாஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக பெல் அடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு பேய் உங்க கூடவும் இருந்தா அதை வச்சு நீங்க என்ன